ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் குடமிளகா பொரியல் எப்படி பண்ணலாம் பார்க்கலாங்க. அதுக்காக பேன் எடுத்து வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டு இப்போ அதில் 1.5 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாங்க. நம்ம சேர்த்துருந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சுங்க. அதில் ஒரு 1/2 ஸ்பூன் போல் கடுகு சேர்த்து நல்லா வெடிக்க விட்டுக்கலாம். இப்போ நம்ம சின்னதாக கட் பண்ணி எடுத்த ஒரு வெங்காயமும் கூடயே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி நல்லா சிவந்துடுச்சுங்க. இப்போ அது கூடவே பொடியாக கட் பண்ண குடமிளகாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த பொரியல் செய்யறதுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குங்க. ஆனால் டேஸ்ட்டு சும்மா செமையாக இருக்கும், சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெங்காயமும் குடமிளகாவும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் குடமிளகா பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. கூடவே 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்துருந்த உப்பும் காரமும் நல்லா பிடிக்கிற மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்ததுக்கப்புறம் குடமிளகா வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். கலந்து கொடுத்ததுக்கப்புறம் குடமிளகா நல்லா வெந்து வரட்டும். அதுக்காக மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி குடமிளகா நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் நம்ம திருவி எடுத்த தேங்காய் துருவலை குடமிளகா கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்து இந்த குடமிளகா பொரியலை இறக்கிக்கலாங்க. சாம்பார் சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு செமையான சைடிஷ் தாங்க இந்த குடமிளகா பொரியல். குட்டீஸ்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு குடமிளகா பொரியல் தாங்க இது. ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.